வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். சுரேஷ் சலையின் தடுப்பு காவல் மேலும் நீடிப்பு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நல்லூரில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்றவருக்கு 9,50,000 அபராதம். OMPயின் ஏமாற்று நாடகம். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வெடித்த போராட்டம். காவல்துறையினர் அராஜகம். சஞ்சீவவை படுகொலை செய்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட கெகல் பத்திர தொழில் உணவு உறையுள் வழங்கியவரே கொலை செய்த பஸ் லலித் மறைந்திருக்கும் பல மர்மங்கள் துலக்கம். பலத்த பாதுகாப்பில் பஸ் லலித் 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்க நடவடிக்கை. சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய இலங்கை படகு இந்திய போலீசாரின் பிடியில் சிக்காமல் தப்பியோட்டம். சிறைச்சாலையில் உயிரிழந்த நபர் மீண்டும் உயிருடன் அதிர்ச்சியில் குடும்பத்தினர். வவுனியாவிலிருந்து உறவினர் வீட்டுக்கு சுற்றுலா சென்ற சிறுமி பரிதாபமாக பலி. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல். உயிரிழந்த கைதிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க கோரிக்கை. இலங்கையில் எச்சரிக்கை மட்டத்தில் கடும் வெப்பநிலை. பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். போதைப்பொருள் சட்டத்தில் திருத்தம். புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு. 2027 பரீட்சைகளுக்கான திகதிகள். பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. மின் கட்டண ஏற்ற இறக்கங்களை குறைப்பதற்கான வழி வெளியிடப்பட்டுள்ள தகவல். OMPயின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம். ராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் காவல்துறையினர் கடுமையாக முரண்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட வயோதிப தாய்மாரையும் போராட்ட களத்திலிருந்து இழுத்து வெளியேற்றியுள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் குறித்த போராட்டம் நடைபெற்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற காணாமல் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வை கண்டித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்தும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடும் வேண்டாம், மரண சான்றிதழும் வேண்டாம் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். இவர் துபாயில் கைது செய்யப்பட்டு இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் குழு சமீபத்தில் துபாய்க்கு புறப்பட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் குழு ஒன்றினால் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று காலை சுமார் 5:20 மணியளவில் துபாயில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 226 மூலம் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கடந்த நாட்களில் துபாய் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் அழைத்து வரப்பட்டுள்ளார். தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரது வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளார். களுத்துறை தெற்கு பிரதேசத்தை சேர்ந்த 36 வயதான இந்த சந்தேக நபருக்கு எதிராக மனித கொலை குற்றச்செயல்கள் மற்றும் கப்பம் கோருதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையும் கீழ் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் சிவப்பு எச்சரிக்கையும் பெறப்பட்டுள்ளது.
அத்துடன் கொலை குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத குற்றத்திற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இவருக்கு எதிராக திறந்த பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கோட்டைப்பட்டினம் அருகே கரையிலிருந்து 2 கடல் மைல் தூரத்தில் இலங்கை கடற்றலில் படகொன்று நீண்ட நேரம் நடமாடியதால் அப்பகுதியில் நேற்று காலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டைப்பட்டினம் கடற்கரைக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நீண்ட நேரம் நடமாடிய இலங்கை படகை மடக்க இந்திய போலீசார் முற்பட்டுள்ளனர். போலீசார் படகில் சென்று இலங்கை படகை சுற்றி வளைக்க முயன்ற போதிலும் அந்த படகு அவர்களின் பிடியில் சிக்காமல் தப்பிச் சென்ற இலங்கை படகில் 2 காணப்பட்டனர் என்றும் அதில் பல மூடைகள் இருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இது ஒரு கடத்தல் நடவடிக்கை தொடர்பான படகாக இருக்கலாம் என இந்திய போலீசார் சந்தேகித்துள்ளனர். வாரியப்பட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சிறைச்சாலையினுள் இறந்துவிட்டதாக நான்நேரிய போலீசாரால் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் உயிருடன் வீட்டுக்கு வந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குருநாகல் கல்கமுவ கோபோபன் குளம் கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக போலீசாரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இருந்ததாக கூறப்பட்டவர் தனது இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு வந்துள்ளார். கோகோபன் குளம் கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த DM கீர்த்திசேன என்பவர் நேற்று திடீரென தனது வீட்டுக்கு வந்துள்ளார். கிராமம் முழுவதும் இறுதி கிரிகைக்கான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இறுதிச் சடங்கு மற்றும் தகனத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்த நிலையில் கீர்த்திசேன உயிருடன் வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளமை குழப்பத்தினையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறைச்சாலை மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக உறவினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கம்பளை புப்புரச டெல்டாவத்தை பகுதியில் உறவினர் வீட்டுக்கு வவுனியாவிலிருந்து சென்ற 3 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். தண்ணீர் என நினைத்து வீட்டிலிருந்த பசுப்பால் பதப்படுத்த பயன்படும் ரசாயன திரவத்தை பருகியதால் சிறுமி உயிரிழந்துள்ளார். கம்பளை வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியை வசிப்பிடமாக கொண்ட தினேஷ் காரம் கயனிகா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுமியின் தாய் தந்தை உள்ளிட்ட பலர் டெல்டாவத்தையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். வவுனியாவிலிருந்து சென்ற குழுவினர் நேற்று பகல் குளித்துவிட்டு மாலையில் வீட்டின் வெளிப்பகுதியில் நின்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துள்ளனர். இதன்போதே இந்த சிறுமி வீட்டுக்குள் சென்று ஜன்னல் மீது வைக்கப்பட்டிருந்த குறித்த திரவத்தை குடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையின் போது உயிரிழந்த கைதிகளின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 10 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்த இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த கைதிகளுக்கும் நஷ்ட ஈடு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாகவும் இது தொடர்பான கோரிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான சேனக்க பல்லே தென்ன தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் சிறைச்சாலைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதுடன் நெரிசல் உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் போன்ற சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் நீண்டகால பிரச்சினைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மகர, கொழும்பு நியூ மெகசின், குருவிட்ட மற்றும் பல்லன்சேனை ஆகிய சிறைச்சாலைகளிலும் அசம்பாவிதங்கள் பதிவாகியிருந்தன. சிறைச்சாலைகளில் உள்ள நெரிசலை குறைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் திணைக்களத்தின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெறுவதில் ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் நலனை மேம்படுத்துதல், அவர்களின் தொழில்முறை பயிற்சி மற்றும் புலனாய்வு திறன்களை அதிகரித்தல் மற்றும் போலீஸ் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துதல் ஆகியன தொடர்பிலும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எச்சரித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் செம்மஞ்சள் மட்டத்திலான அம்பர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதற்கமைய கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே அதிக வெப்பம் நிலவும் நேரங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விஷப்பொருட்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் உத்தரவின் பேரில் நேற்று இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறித்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதுடன் சில புதிய ஏற்பாடுகளும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. குறிப்பாக சட்டத்தின் 54வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹெரோயின், கொக்கைன், மோர்பின் மற்றும் அபின் ஆகியவற்றுடன் மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப்பொருளும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பகுப்பாய்வாளரால் வழங்கப்படும் அறிக்கைகள், போதைப்பொருள் குற்றங்களுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் மற்றும் போதைப்பொருள் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது புலனாய்வு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பிலும் புதிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தால் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை விசாரணை செய்வதிலும் சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதிலும் புதிய சட்ட ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள முக்கிய பாடசாலை பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2027 ஆண்டு ஆகஸ்ட் 1 நடைபெறவுள்ளது. அதேவேளை காப்போத்த உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 3 முதல் 28 வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் 24 நடைபெறவுள்ளது. இதனிடையே காப்போத்த சாதாரண தர பரீட்சை டிசம்பர் 7 முதல் 17 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஆகஸ்ட் 24 பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கை அனல் மின் உற்பத்தியை சார்ந்திருப்பதை குறைத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களின் பயன்பாட்டை அதிகரித்தால் மின்கட்டண ஏற்றிறக்கங்களை குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், சமீபத்திய ஆண்டுகளில் மின்கட்டணங்கள் அடிக்கடி மாறுபடுவதற்கு அனல் மின் உற்பத்திக்காகும் அதிக செலவே முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தொடர்ந்து அனல் மின்சாரத்தையே நம்பியிருக்காமல் சூரிய சக்தி உள்ளிட்ட கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நாடு அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அனல் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளதால் அது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இறக்குமதி எரிபொருள் செலவையும் அதன் மூலம் மின் உற்பத்தி செலவையும் நேரடியாக பாதிக்கின்றன. எனவே நாட்டின் மின்சார உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பை அதிகரிப்பது, உற்பத்தி செலவு மாற்றங்களை கட்டுப்படுத்தி மின் கட்டணங்களில் ஒரு நிலையான தன்மையை உறுதி செய்ய உதவும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஹங்வெல்ல பஸ் நிலையத்தில் மெலிந்த உடலமைப்புடன் வேலைக்காக காத்திருந்தவரை அழைத்து சென்று உணவு உறையுள் வழங்கியது மட்டுமல்ல, தனது பஸ்ஸில் நடத்துனராக தொழில் வழங்கியவரையே இறுதியில் கப்பம் கொடுக்கவில்லை என படுகொலை செய்த படுபாதக கொடுமையை செய்தவர் தான் லலித் கண்ணகர என்றழைக்கப்படும் பஸ் லலித் ஆவார். துபாயில் பல காலத்திற்கு முன் கைது செய்யப்பட்டவர் இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக 8 கொலை குற்றச்சாட்டு மற்றும் கப்பம் மற்றும் அச்சுறுத்தல் என பல குற்றங்களை செய்தவராவார். லலித் கண்ணகர என்ற பஸ் லலித் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். பஸ் லலியின் மறைந்துள்ள மர்மங்கள். ஹங்வெல்ல நகர பஸ் நிலையத்தில் சுற்றித்திரிந்த மெலிந்த உடலமைப்பை கொண்ட இளைஞன் மீது வஜிர நிசாந்த என்ற தொழிலதிபர் அவதானித்தார். தனியார் பஸ்களின் ஓட்டுநர்கள் அருகே சென்று அவர்கள் முன்னிலையில் கெஞ்சும் விதத்தை கண்ட அவர், நிஷாந்தாவின் மனத்தில் ஏதோ ஒரு கவலை ஏற்பட்டது. வஜிர இந்த மெலிந்த இளைஞனை அழைத்தார். நான் சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். தம்பி, நீ இங்கே டிரைவர்களிடம் குனிந்து நெளிந்து தற்காலிக வேலை கேட்கிறாய். வேலை எதுவும் இல்லையா என்று. ஐயோ இல்லையண்ணா, நான் 1-2 நாட்கள் இந்த பஸ்களில் நடத்துனராக வேலை செய்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு தினமும் வேலை தருவதில்லை.
நான் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறேன். அண்ணனுக்கு புண்ணியமாக போகும் முடிந்தால் எனக்கு ஒரு வேலை கொடுங்கள் என்று அந்த மெலிந்த இளைஞன் வஜ்ரவின் முன்னிலையில் கெஞ்சினான். அப்போது வஜ்ரவுக்கு அந்த மெலிந்த இளைஞன் மீது மிகுந்த இரக்கம் ஏற்பட்டது. சரி தம்பி, நீ நாளை முதல் என்னுடைய பஸ்ஸில் நடத்துனர் வேலைக்கு வா. ஆனால் நேர்மையாக வேலை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் என்னிடம் நிலைத்து நிற்க முடியும். வஜ்ர நிசாந்தவுக்கு சொந்தமான பஸ்ஸில் நடத்துனர் வேலையை பெற்றுக்கொண்ட லலித் கண்ணகர நீண்ட காலமாக அந்த வேலையை செய்து வந்தான். வஜ்ர நிசாந்த என்பவர் மிகவும் நற்குணங்கள் கொண்ட ஒரு தொழிலதிபர். ஹங்வெல்ல நிலுவன் துறவையை வசிப்பிடமாக கொண்டு வஜ்ர 2 பிள்ளைகளின் தந்தையாவார். 6-7 பஸ்களின் உரிமையாளரான அவர் ஹங்வெல்லையில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பிரபல நபராக இருந்தார். பஸ் போக்குவரத்து தொழிலுக்கு மேலதிகமாக வாகன விற்பனை நிலையம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்து வந்த வஜ்ர பெரும் சொத்துக்களை கொண்ட ஒரு தொழிலதிபராக இருந்தார். ஹங்வெல்ல பஸ் நிலையத்தில் ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருந்த லலித் கண்ணகரவுக்கு வேலையளித்து அவனுக்கு ஒரு வருமான வழியையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அவன் என்றாவது ஒரு நாள் நல்ல மனிதனாக மாறுவான் என்று நினைத்தேன். தம்பி, உனக்கு தங்குவதற்கும் இடமில்லை அல்லவா? அதனால் எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய். நீ என்னிடம் நன்றாக நடந்து கொண்டால் உனது எதிர்காலம் நன்றாக இருக்கும். வஜ்ர நிசாந்த இந்த முகமறியாத நபருக்கு தனது வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுத்தார். ஆனால் லலித் கண்ணகர ஒரு மிருகத்தனமானவன் என்பதை வஜ்ர நிசாந்த கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஹங்வெல்லவுக்கு வரும்போதே இவன் பல மோசமான செயல்களை செய்திருந்தது வஜ்ரவுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. லலித் கண்ணகர எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தின் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் பிறந்தவன். சரியான கல்வி கிடைக்காததாலேயே அவனால் நல்லதொரு வேலையை செய்ய முடியாமல் போனது. எம்பிலிப்பிட்டியவில் பல்வேறு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட லலித் கண்ணகர முழு கிராமத்துக்குமே வெறுப்பை ஏற்படுத்திய ஒரு நபராக மாறினான். அழகிய பெண்கள் குளிக்கும் இடங்கள் மற்றும் இரவில் பெண்கள் ஓய்வெடுக்கும் அறைகளுக்குள் புகுந்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் கிரீஸ் மனிதன் லலித் கண்ணகர தான் என தெரிய வர கிராமத்தை விட்டு ஹங்வெல்லவுக்கு தப்பியோடினான். அதற்கு மேல் அந்த கிராமத்தில் வாழ்வதற்கான சூழல் அங்கு இருக்கவில்லை. லலித்தின் இந்த தவறான நடவடிக்கைகளால் இறுதியில் குடும்பத்தினரும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. வஜ்ரவின் வீட்டில் அனைவரின் நல்ல எண்ணத்தையும் பெற்று வேலை செய்து வந்த லலித் குறுக்கு வழியில் அதிக பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டினார். வஜ்ரவின் தாய் லலித் கண்ணகரவை தனது சொந்த பிள்ளையைப் போலவே நடத்தினார். உணவளித்தது மட்டுமன்றி லலித்தின் ஆடைகளை கூட வஜ்ரவின் தாயாரே துவைத்து சுத்தம் செய்து கொடுத்துள்ளார். நடத்துனர் வேலை செய்யும் அதே வேளையில் லலித் கண்ணகர பணத்தை சேமிக்க தொடங்கினான். பஸ் வருமானத்திலிருந்து தினமும் ஒரு தொகை பணத்தை திருடி சேமித்த லலித் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற கனவோடு அந்த பணத்தை சேமித்தான். சில வருடங்கள் கழிந்த நிலையில் நான் ஹங்வெல்ல பக்கத்தில் ஒரு சிறிய கடை பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு கம்யூனிகேஷன் தொடங்க வேண்டும் என்று ஒரு நாள் லலித் தனது முதலாளியான வஜ்ரவிடம் கூறினான். பஸ் நடத்துனர் வேலைக்கு விடை கொடுத்த லலித் ஹங்வெல்ல நகரில் ஒரு கம்யூனிகேஷன் வர்த்தகத்தை தொடங்கினான். இக்காலகட்டத்தில் கடவுள பாதாள உலகத்தில் கொடிகட்டி பறந்தவன் தான் ரணாலே சமயன். சமயனின் பாதாள உலக ஆதிக்கம் ஹங்வெல்ல பிரதேசம் முழுவதும் பரவியிருந்தது. லலித் கண்ணகரவுக்கும் இந்த பாதாள உலகத்தை பற்றி விவரிக்க முடியாத ஆர்வம் இருந்தது. அதனாலே அவர் மெதுவாக பாதாள உலகத்துடன் இணைந்து கொண்டுள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேயை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கான தடுப்பு காவலை மேலும் 90 நாட்களுக்கு நீடித்து நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார்.
முன்னதாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த காலத்தில் சுரேசலே உணவு தவிப்பில் ஈடுபட்ட நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கெகல்பத்தர பத்மேவை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கெகல்பத்தர பத்மேவை குற்றப்புலனாய்வுத்துறை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியது. இதன்போது இடம்பெற்ற விசாரணையை தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகமவால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாதாள உலகக்குழு தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக கெகல்பத்ர பத்மே செயல்பட்டுள்ளார் என்பது காவல்துறை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இடம்பெற்ற விசாரணைகளில் கெகல்பத்ர பத்மே சர்வதேச காவல்துறை மற்றும் இந்தோனேசிய காவல்துறையின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் மற்றும் அவரது சகாக்கள் கடந்த 2025 ஆகஸ்ட் மாத இறுதியில் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இவர் மீது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், பாரிய பண மோசடி, கொலைகள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதன்படி இந்த வழக்கில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பத்மே வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் T56 ரக துப்பாக்கிகள், மைக்ரோ பிஸ்டல்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தோட்டாக்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். நுவரெலியா பகுதியில் பத்மேவின் நிதியுதவியுடன் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பு நிலையம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோத சொத்துக்கள் ஒழிப்பு பிரிவினரால் இவருக்கு சொந்தமான 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிகள் மற்றும் கட்டிடங்கள் முடக்கப்பட்டன. இதன்படி தனது மகனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி பத்மேவின் தாயார் தாக்கல் செய்த மனுவை அடுத்து அவரை சிஐடி கஸ்டடியிலேயே வைத்திருக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைந்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற உத்தரவின்படி பத்மே செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள சைவ உணவகத்தில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற குற்றத்திற்காக 9,50,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தில் அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குடிநீர் போத்தலானது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து குறித்த உணவகத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் தண்டம் விதித்த மன்று தண்டப்பணத்தினை செலுத்த தவறின் 6 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கட்டளையிட்டது. இதேவேளை குறித்த உணவகத்தில் முன்னரும் அதிக கூடிய விலைக்கு குடிநீர் விற்ற குற்றத்திற்காக மன்றினால் தண்டம் அறவிடப்பட்ட நிலையில் மீண்டும் அதே குற்றத்தை புரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட் உடனே உங்கள்ட்ட வந்து சேரக்கூடியதா இருக்கும்.